வெல்கம் டு ஆரோ ஃபுட் ஃபேக்டரி. உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஆரோ ஃபுட் ஃபேக்டரிக்கு. வாங்க, நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச கோழிக்கறி குழம்பு நம்ம பார்க்க போகிறோம். சிக்கன் குழம்பு வாங்க பார்ப்போம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுத்தமான நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டோம். அடுத்து வெங்காயம் போடுறோம். வெங்காயத்தை நல்லா வணக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் போடுறோம். ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சியும் பூண்டை அரைச்சி வச்சதை போட்டுருவோம். இஞ்சி விழுது, பூண்டு விழுது, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூனு சேர்த்துட்டோம். இப்போ கல்லுப்பு தேவையான அளவு. அடுத்து தக்காளி, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இப்போ நம்ம இதில் வந்து 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எண்ணெயில் வணக்கிட்டு வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கியிருக்கோம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கிட்டு மசாலா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மசாலா போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கடையில் விற்கிற சிக்கன் மசாலா போடுறதுனாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட்டுறோம். கறியை நல்லா வணங்க விடணும். இதிலேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும். அதுக்கப்புறம் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். நம்ம இப்போ குழம்புக்கு தேங்காய், சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு கசகசா, மிளகு இதை போட்டு நம்ம நல்லா நேகாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். நல்லா கறி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த தேங்காவை சேர்க்க போகிறோம். தேங்காய், சோம்பு, சீரகம், மிளகு இது 3ஐயும் நல்லா நேவாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து சேர்க்குறோம். கோழிக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லித்தலையை போட்டு இறக்கிற வேண்டியதான். கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாற கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச கோழிக்கறி குழம்பு சாப்பிட்றோம். வாங்க, சுவையாக இருக்குது, நல்லா அருமையாக வந்திருக்கு. கோழிக்கறி எல்லாத்துக்குமே பிடிக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது.